விருச்சிக ராசி அன்பர்களே 21, 27 ஜூன் 2026 இந்த வாரத்தில் கிரகங்களின் கோசார நிலைகள் பாக்கியம், தொழில், குடும்பம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பான பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. மிதுன ராசியில் உள்ள சூரியன் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணிப்பதால் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் மற்றும் பொறுமை தேவைப்படலாம். எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களை புதிய அனுபவங்களுக்கும் வளர்ச்சிக்கும் வழிநடத்தக்கூடும். ரிஷப ராசியில் உள்ள செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டாண்மை, வணிகம் மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் கருத்துக்களையும் மதிப்பது நல்ல ஒத்துழைப்பை உருவாக்கும். கடக ராசியில் உள்ள புதன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் உயர்கல்வி, பயணங்கள், ஆன்மீக சிந்தனை மற்றும் புதிய அறிவை பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் பயனளிக்கும். கடக ராசியில் உள்ள குரு 9ஆம் இடத்தில் இருப்பதால் இது மிகவும் சுபமான அமைப்பாகும். பாக்கியம், தெய்வ அருள், உயர்வு மற்றும் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடும். மேலும் குருவின் நேரடி பார்வை விருச்சிக ராசியிலேயே விழுவதால் தன்னம்பிக்கை, மன உறுதி மற்றும் முக்கிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். குருவின் பார்வை மகரம் மற்றும் மீன ராசிகளுக்கும் விழுவதால் குடும்பம், தொடர்புகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களிலும் நல்ல ஆதரவு கிடைக்கலாம். கடக ராசியில் உள்ள சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் பாக்கிய ஆதரவு, மகிழ்ச்சியான பயணங்கள், பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் மனநிறைவை வழங்கக்கூடும். மீன ராசியில் உள்ள சனி 5ஆம் இடத்தில் இருப்பதால் கலவையான பலன்களை அளிக்கலாம். குழந்தைகள், கல்வி அல்லது எதிர்கால திட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம். அவசரப்படாமல் செயல்பட்டால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். கும்ப ராசியில் உள்ள ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு, சொத்து அல்லது குடும்ப அமைதி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். அமைதியான அணுகுமுறை நல்ல பலன் தரும். சிம்ம ராசியில் உள்ள கேது 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் முடிவுகளில் ஆழ்ந்த சிந்தனை அவசியம். அனுபவத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் நல்ல பெயரை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மொத்தத்தில் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் வலுவான ஆதரவால் பாக்கியம், அறிவு, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் அதிகரிக்கும். சில விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் நீண்டகால நன்மைகள் கிடைக்கும். தினமும் தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை வழிபட்டு ஓம் ப்ரீம் ப்ரஹஸ்பதியே நம மந்திரத்தை 27 முறை ஜபிப்பது ஞானம், பாக்கியம் மற்றும் மன அமைதியை அதிகரிக்கும்.